Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is the use permitted by a copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த வீடியோவில் ஆவி ஆத்மா சரீரம் என்ற தலைப்பில் செய்யப்படுற தவறான உபதேசங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இதில் நான் சாம்பிளாக 2 பேருடைய டீச்சிங் செஷன்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஷேர் பண்ணி அதை தான் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். பட் இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க when it comes to spirit, soul and body as the identity of man. இந்த வீடியோவில் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர் ஆவி ஆத்மா சரீரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு Q&A செஷனோட கிளிப் வச்சு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் how does it stand biblically அப்படின்ட்டு பார்க்கலாம். அதில் எத்தனை தவறுகள் இருக்குது அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆள் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவர் தெரியலனா அவரை பற்றின ஒரு சின்ன கிளிப் போடுறேன். கரெக்டிவ் டீச்சிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வைராக்கியமாக ஒரு பேசின ஒரு ஆடியோ கிளிப், அவர் பற்றின ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரைட், நீங்கள் அதை கேட்டுட்டு வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு பிரசங்கத்தின் ஒரு பகுதி அனுப்பப்பட்டிருந்தது. அதில் காணப்படுகிற உபதேச கோளாறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உண்டென்பதை உணர்ந்தவனாக நான் இதை இங்கே பதிவு செய்கிறேன். இது பலருக்கும் இப்படிப்பட்ட நூதன பிரசங்கிகளின் கைகளிலிருந்தும் தேவையற்ற காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தி ஜனங்களுக்கு தங்களை பெரிய வெளிப்பாடு பெற்றவர்களாக காண்பித்து மோசம் போக்குறதற்கு புறப்பட்டவர்களுடைய கைகளிலிருந்தும் விடுதலையாக்கும் என்கிற நம்பிக்கையிலே நான் இதை செய்கிறேன். இப்படிப்பட்ட புதிய வெளிப்பாடுகளும் நூதன பிரசங்கங்களும் ஒரு மனிதனையும் தேவனுக்கு ஏற்றவனாக மாற்றப் போவதில்லை. இதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் அதற்குரிய கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஸோ இவருடைய வீடியோ பார்ப்போம். ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போது ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கினார். ஏனென்றால் தன்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ரூபம், சாயல் அல்ல, ரூபம். அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அப்படி நம்ம 3ஆக உண்டாக்கினார். ஸோ இவர் ஸ்டார்டிங் அப்படி தான் போயாரு. தேவன் நம்ம உண்டாக்கும் போது ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கினார். அதுக்கான ஆதார வசனம் இவரும் அதுதான் சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அண்ட் இவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இமேஜ்ன்னு சொல்றதுக்கு பதில ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாரு, சாயல்னு சொல்றதுக்கு பதில ரூபம்னு சொல்றாரு. தேவன் தமது சாயலில் மனிதனை படைத்தார் அப்படின்னு நம்ம தமிழ் பைபிள்ல படிப்போம். இவர் தேவன் தமது ரூபத்தில் மனிதனை படைத்தார் அப்படின்னா ரூபம்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 3 விஷயம் அப்படின்ட்டு 3 கவுண்ட் தான் ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வராரு. ஓகே, இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இங்க 3ன்னு சொன்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவி 3ன்னு சொல்லி முடிச்சிடலாம், மேட்சிங் ஆயிடும். 3 ஓகே, அதுக்காக ஸ்ட்ரக்சர்னு ஒரு வார்த்தை கொண்டு வராரு. இந்த இமேஜ்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இமேஜ், தமிழ்ல சாயல், செலம் அப்படின்ற ஒரு வார்த்தை எபிரேயத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை இதுதான் அந்த வார்த்தை செலம். இன்டர்லீனியர் பைபிள் வச்சு நான் படிப்பேன். எனக்கு எபிரேயமும் தெரியாது, கிரேக்கமும் தெரியாது. ஸோ இது எபிரேய டிக்ஷனரியில அந்த வார்த்தைக்கான ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கு. ஸ்டாச்சு, இன்ஸ்கிரைப்ட் காலம், ஐடல், இமேஜ், ஃபிகர், ரெப்ளிகா அண்ட் லைக்னஸ். இதுல எதுவுமே ஸ்ட்ரக்சருக்கு ஒத்து போகாது. இமேஜ், ஃபிகர், லைக்னஸ், ரெப்ளிகா இது இப்படி பார்த்தா கூட ஸ்ட்ரக்சர்னு ஒத்து போகுது. அவர் ஸ்ட்ரக்சர்னு எது சொல்றாருன்னா வெளியரங்கமான தோற்றம் கிடையாது, உள்ளரங்கமான கேரக்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இங்கே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்னு போட்டோம்னா தட்ஸ் அன் இன்கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ அவர் அதுதான் பண்றாரு. அவரோட டீச்சிங்கை ப்ரூவ் பண்றதுக்காக பைபிளை ரீரைட் பண்றாரு. கூட்டவும் கூடாது, கழிக்கவும் கூடாது. இஸ் ரீரைட்டிங் ஸ்கிரிப்சர், அதை ப்ரூவ் பண்றதுக்காக. பட் அவருடைய முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முழு நீள பிரசங்கம் கிடையாது, இது ஒரு ஷார்ட் கிளிப் தான். ஸோ ஐ வில் லீவ் தட் வித் அ தாட். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இப்ப இந்த 3 குறித்த கொஞ்சம் சின்ன விளக்கம் உங்களுக்கு வேணும். ஆவிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற வட்டம். ஓகே, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது இது உயிர் பெறுகிறது. மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துல வரமுனால இது இன்ஆக்டிவா இருக்குது. நீங்க 3 பேரும் கையை பிடிச்சீங்க பார்க்கலாம். இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை பாவம் என்று மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்ததுனால இது இருக்குது, ஆனா இன்ஆக்டிவா இருக்குது. இது வேலை செய்ய முடியல. அதனாலதான் மனசும் மாமிசமும் விரும்பினபடி டூயட் பாடிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே 2 விஷயம்.
ஒண்ணு வந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியில ரட்சிக்கப்படுறோம்னு சொல்றாரு, நம்ம ஆத்துமாவில தான் ரட்சிக்கப்படுறோம். ஆத்துமாவை மீட்க தான் இயேசு வந்தாருன்ட்டு அநேகமான வசனங்கள் கிடைச்சது. அதுல சில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ட்ரை டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். 1 Peter 1:9. The reward for trusting in him will be the salvation of your souls, not spirit. Matthew 16:26. What do you benefit if you gain the whole world but lose your own soul? Is anything worth more than your soul? ஆத்மாவை பத்தி தான் இயேசு முழு பிரசங்கமும் ஆத்மாவை பத்தி தான் பேசியிருக்காரு. ஆவியை பத்தி எங்குமே பேசுனதில்லை. ஆவியை மீட்கணும், ஆவி பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஆவியின் பலனை கொண்டு ஆவியின் வழியில நடந்து அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. 1 பேதுரு 2:25. Once you were like sheep who wandered away, but now you have turned to your shepherd, the guardian of your souls. Jesus Christ, guardian of your souls, not spirit. யாக்கோபு 1:21. James 1:21. So get rid of all the filth and evil in your lives and humbly accept the word God has planted in your hearts. For it has the power to save your souls. It is the soul that is being saved, not the spirit. ரட்சிப்பு ஆத்துமால வருது, ஆவியில வரல. Because he wanted to prove a point of spirit, soul and body. அதை ப்ரூவ் பண்றதுக்காக சரியான உபதேசத்தை விட்டு விலகி தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறாரு. அவரு 2வது சொல்றது, நம்ம ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆவி இன்ஆக்டிவா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர்னே கிடையாது பைபிள்ல. பைபிள் நல்லா படிச்சு அறிஞர்கள் கிட்ட கேளுங்க, இல்ல உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, பைபிள் ஸ்டடி பண்றவங்க கிட்ட. நம்ம கிட்ட இன்ஆக்டிவ் ஸ்பிரிட் இருந்துச்சா ரட்சிக்கப்பட முடியாதுன்னு கேட்டு பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ரெனியூவல் ரீஸ்டோரிங் தான் இருக்கு. ஏன் ரெனியூ பண்றதுன்னா இன்ஆக்டிவா ஆக்டிவேட் பண்றது கிடையாது, அது ரெனியூவல் கிடையாது. உன் கல்லான இருதயத்தை எடுத்து சிதையான இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான். பரிசுத்த ஆவி இல்லாம அசுத்த ஆவி பின்னாடி ஓடி இருந்தோம், அதை வெட்டிட்டு பரிசுத்த ஆவி கொடுக்குறாரு. I will put a new spirit within you. எசேக்கியேல் 36:26. I will put my spirit within you 27. எசேக்கியேல் 36:27. பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுக்குறாரு. நமக்கு ஆவியே கிடையாது, அது வச்சு இவர் கட்டுறனால இவரும் செதறி போறாரு. இன்ஆக்டிவ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து திருப்பி அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி போக போக வரும். நம்ம இன்ஆக்டிவேட் ஆகல, we are separated from God because of sin. பாவம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அவர் பரிசுத்தர், பரிசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுவாரு. So we are disconnected from God. We are not inactive from the presence of God. பரிசுத்த ஆவியிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஈவில் ஸ்பிரிட்டோட பாண்ட் ஆயிட்டோம். அதனாலதான் நம்ம பாவத்துல அவன் பின்னாடி போயின்னு இருக்கோம், அகல பாதையில போயிட்டு இருக்கோம். இதுக்கு கொஞ்சம் ஆதார வசனமா 2 வசனம் எடுத்து வச்சிருக்கேன். ஏசாயா 59 ஐசாயா chapter 59:2. It is your sins that have cut you off from God. கர்த்தர் இடத்துல நம்ம வெட்டது நம்மளுடைய பாவம். Because of your sins he has turned away and will not listen to you anymore. நீ பாவம் பண்ணனால அவர் முகத்தை திரும்பி போறாரு, திருப்பி உனக்கு செவி கொடுக்க மாட்டாரு. பழைய ஏற்பாடு நம்ம படிச்சிருந்தோம்னா தெரியும், இஸ்ரேல் ஒவ்வொரு தடவை வெறும் நியாயாதிபதிகள் மட்டும் படிங்க, ஜட்ஜஸ் மட்டும் படிங்க, அத்தனை தடவை பாவம் பண்ணிட்டு கர்த்தரை மறுதலிச்சிருவாங்க. ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு they will make God very angry. He will turn his face and go away. யாருக்குன்னா அடிமையா கொடுத்துருவாரு. யாருன்னா வந்து அடிச்சுட்டு போங்கடா, யாருன்னா வந்து சூறையாடிட்டு போங்க, கொலை பண்ணிட்டு போங்க, மர்டர் பண்ணுங்க, அடிமையா இழுத்துன்னு போயிடுங்க, எல்லாருக்கிட்டையும் பிடிச்சி கொடுத்துருவாரு. He will turn his face away. He will stop protecting. He will stop blessing. He will stop giving, guarding, எல்லாமே he will turn away. முகத்தை திருப்பி போயிடுவாரு. பாவம் பிடிக்காது அவருக்கு. டிஸ்கனெக்ஷன். அவர்கிட்ட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வர்றது மொத்தமே ஈவில் தான் நம்மளை வந்து சூழும். நம்மளுக்கு ஃபுல்லா உபத்திரவம் தான் வரும் அவர் முகத்தை திருப்பின்னு போயிட்டாருன்னா. இயேசு சிலுவையில மரிக்கும் போது பிதா முகத்தை திருப்பின்னு போயிட்டாரு, so that he can be judged for all the sins. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், பிதா முகத்தை திருப்பின்னு போயிட்டாரு, மொத்தமும் இருள் ஆயிடுச்சு. பாவம் இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ண மாட்டார். இயேசு கூடயே நடந்து வந்தார், பரிசுத்த ஆவியானவர் ஃபுல்லா நடந்து வந்தார், பிதா அவர் கூடவே இருந்தாரு. ஜட்ஜ்மெண்ட் அப்போ சிலுவையில தொங்கி until he finished what he has to accomplish, அந்த இடத்துல அவரு பாவமாகிறாரு, பாவமாகிறாரு. பாவம் ஆகும்போது அந்த இடத்துல பிதா முகத்தை திருப்பின்னு போயிடுறாரு. Because he became sin to judge him.
God killed Jesus Christ on the cross. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். God's justice was served. It was a pleasing aroma on the cross when Jesus Christ died. மீகால இன்னொரு வசனம் வருது, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Then you beg the Lord for help in the times of trouble. Do you really expect him to answer? After all the evil you have done, he won't even look at you. நீங்க பண்ண எல்லா பாவத்தின் காரணமாக அவர் உங்களை பார்க்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீகால இருக்கு. இட் இஸ் நாட் inactive spirit, it is disconnection from the spirit of God, Holy Spirit of God. அது ஒரு பொய். ஸோ ஐ மீன் தவறான ஒரு கல் மேல கட்டினா அது இடிஞ்சு விடும். இவருக்கு இடிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் திஸ் மேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் பசங்க ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட கேட்டு நிறைய நான் கத்துக்கிட்டேன். பட் பொய்னா பொய் தானே சொல்ல முடியும், பொய்னா பொய் தான் சொல்ல முடியும். பட் என்னத்துக்கு இது கொடுக்கப்பட்டது? ஆவி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டது. சரீரம் கொடுக்கப்பட்டது பூமியோடு கூட இருப்பதற்கு. ஆனா இந்த ஆவியின் பலத்துல இல்லாமையே நான் வாழ முடியும். ஸோ இங்க this is partially true, மொத்தமா தப்பு சொல்லல. ஆவி எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவரோட ஐக்கியம் பண்றதுக்கு. ஆவி நமக்கு கொடுக்கப்படலை. அவருடைய எக்ஸ்பிளனேஷன் ஆவி ஆத்மா சரீரம், அதனால ஆவி நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாரு. எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவரோட ஐக்கியம் பண்றதுக்கு. சரீரம் பூமியில நடமாடுறதுக்கு, டு கனெக்ட் வித் த பிசிக்கல் ரெல்ம் சரீரம் கொடுக்கப்பட்டது. அது சரிதான். ஆனா ஆவி நமக்கு கொடுக்கப்படல. பட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2 ஆவி இருக்கு. ஈவில் ஸ்பிரிட் பத்தி இவரும் தொடல, ஆப்ரஹாம் டேவிட் ஜான் அவரும் தொடல. அதனாலதான் இதுல எல்லா தப்புமே வருது. ஆதாம் உருவாக்கப்படும் போது அவனுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது, ஆத்மாவும் சரீரமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவரோட கனெக்டடா இருந்தான். டேக் மை யோக் அப்பான் யூ, ஜீசஸ் ஒரு வசனம் சொல்லுவாரு, அதை நான் பின்னாடி கனெக்ட் பண்றேன். ஆவியானவரோட கனெக்டடா இருந்தா த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஹி ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். பாவம் பண்ணனால கடவுள் முகத்தை திருப்பின்னு போயிட்டாரு. இந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவன் படைத்தவருக்கு அடிமையா இருக்கணும், உன்னர்த்தனுக்கு கீழ்ப்படிஞ்சனால ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அடிமையாயிட்டான். இப்போ இவன் ஸ்பிரிட்டோட கனெக்டடா இருக்கான், ஆனா ஈவில் ஸ்பிரிட்டோட கனெக்டடா இருக்கான். பிகாஸ் he is a slave to sin. First he was a slave to Holy Spirit, now he is a slave to evil spirit. ஓகே, அதுதான் இந்த இடத்துல சரியான அண்டர்ஸ்டாண்டிங். 2 எஜமான் தான் இருக்காங்க. ஒன்னு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. ஒன்னு கடவுள், ஒன்னு பிசாசு ஆர் மணி. மணின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் மத்திய 6ஆம் அதிகாரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏதோ சொல்லணும்னு சொன்னானே, டேக் மை யோக் அப்பான் யூ. இது வந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்துல வருது. Matthew 11:29-30. டேக் மை யோக் அப்பான் யூ, let me teach you, because I am humble and gentle at heart, and you will find rest for your souls. For my yoke is easy to bear, and the burden I give you is light. அவனுக்கு அடிமையா இருந்த, அவன் உன்னை சித்திரவதை பண்ணா, அடிமையப்படுத்தினா, உன்னை நாசம் படுத்தினா, உன்னை சீரழிச்சான், உன்னை அருவறுப்பாக்கிட்டான். என்னுடைய நுகத்தை எடுத்துக்கோ, நான் உன்னை காப்பாத்திட்டேன். இப்போ நீ என்னுடைய நுகத்தை எடுத்துட்டு உன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். என்னுடைய யோக்னா கழுத்துல போடுற சங்கிலி. மை யோக் இஸ் ஈஸி டு பேர். எனக்கு அடிமையா இருக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் த பர்டன் ஐ கிவ், நீ சுமக்க வேண்டியது ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும். குறுகிய பாதையில சுமைதான். குறுகிய பாதையில் நடக்கும்போது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நடக்க முடியும். பிராட்வேல நடக்கும்போது எல்லா ஆசையும் என்ஜாய் பண்ணினே நடந்து போகலாம் பிராட்வேல. பட் நேரோ வே லீட்ஸ் டு ஹெவன். யா, த்ரூ த நேரோ கேட் இஸ் அ நேரோ வே. நேரோ வேல அகெயின் அங்கே இயேசுவோட நுகத்தை எடுத்து அவர் பின்னாடி போறனால அந்த சங்கிலி அவரோட கனெக்ட் ஆயிருக்கு. We were slave to the evil spirit first, now we are slave to Jesus Christ. அதனால தான் பவுல் எழுதும்போது நிறைய இடத்துல ஸ்லேவ் ஆஃப் கிரைஸ்ட்னு எழுதுவாரு. அது ஒரு இடியமா யூஸ் பண்றாரு, இமேஜரியா யூஸ் பண்றாரு. பட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி ஷுட் லிவ், கேரிங் த கிராஸ், ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோட பாதப்படியில் நடக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவர் கீழ்ப்படிஞ்சா அவருக்கு தலை வணங்கணும். தலை வணங்கினா அவர் நமக்கு எஜமான, அவருக்கு நம்ம அடிமை. அவ்வளவுதான். ஸோ திருப்பி அவர் இன்னொரு அதே விஷயம் தான் சொல்றாரு, டெட் ஸ்பிரிட் ரீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதை கொஞ்சம் கவனிங்க. நல்லா கவனி. இப்ப நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவி ஆக்டிவ் ஆயிருக்கு.
இப்போ தான் ஆக்டிவேட் ஆகிருக்குது. எப்படி நம்ம மொபைல் ஃபோனை ஆக்டிவேட் பண்ணுறோமோ ஆக்டிவேட் ஆகிட்டு, ஏன்னா மேலே கனெக்ஷன் கொடுக்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு, பிகாஸ் யூ ஹேஸ் டு ப்ரூவ். இல்லை இன்ஆக்டிவ் ஆச்சு, திருப்பி எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றது. ஆத்தும ரட்சிப்பு தான், ஆவியில ரட்சிப்பு கிடையாது. ஸோ ஆவி ஆக்டிவேட் ஆகுறது, டீஆக்டிவேட் ஆகுறது, அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது. தட்ஸ் நெவர் அ டாக்ட்ரின் எவர் இன் சர்ச் ஹிஸ்ட்ரி. அது ஒரு தப்பான ஒரு விஷயம் இவர் உள்ள புகுத்துறாரு டு ப்ரூவ் இஸ் ஐடியாலஜி ஆஃப் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. திஸ் இஸ் அ அட்டர் லை. திஸ் இஸ் அன் அட்டர் லை. இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது எக்கச்சக்கமாக வசனம் இருக்குது. பட் த வீடியோ இஸ் கெட்டிங் லாங்கர், அதனால் நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். இந்த வசனங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா வசனத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசனமும். ஸோ அடுத்தது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், நல்ல பாருங்க, ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும், நல்லா கவனிங்க, நல்லா இப்ப இங்க பாருங்க எல்லாரும், ஆத்மாவையும் ஆவியையும் ரெண்டுக்குள்ள பட்டயம் பிரிச்ச பிறகு, நல்லா நல்லா கவனிங்க, பிரிச்சாச்சுப்போம். அதுக்காக ஆவி இல்லாத மனுஷன் ஆயிரல. இந்த ஆவியான ஆவி, இது மனித ஆவி, இது ஆவியானவர் அல்ல. இந்த ஆவி மனித ஆவி. இப்ப நான் ஆவியானவர், இவரோட இணைந்து கொள்கிறேன். நல்ல கவனிங்க, இது மனிதனுடைய ஆவி, இதுல என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்கிறார் உதவி செய்யறதுக்காக. இங்க ஒரு கிளாரிபிகேஷன், மனிதனுக்கு ஆவின்னு இருக்குன்னு சொல்லிட்டு வசனத்தை இங்க ஆதாரமா கிடையாது. புதிய ஏற்பாடு நிறைய இடத்துல இன்னர் மேன், அதாவது சோலை ஸ்பிரிட்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் கான்டெக்சுவலா படிச்சோன்னா அது சோல்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும். இன்னர் மேனுன்னு சொல்ற இடத்துல நிறைய இடத்துல ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மனிதனுக்கு ஆவி இல்லைன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டிரான்ஸ்லேஷன்ல இருக்கவங்க மல்டி டினாமினேஷனலாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தாட் ஃபார் தாட் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் ஃபார் வேர்டில் ப்ரிட்டி மச் சரியாக இருக்கணும். பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஐ கேன் ஹேண்டில். கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் கிவ் an explanation to the actual explanation to the verse. இன்னர் மேன நிறைய இடத்துல ஸ்பிரிட்னு சொல்லியிருக்கு, பட் தட் இஸ் சோல். மனிதனுக்கு ஆவியே கிடையாது, எங்கேயுமே கிடையாது பைபிள்ல. Then he acts through him only. This man has got no influence on soul. Spirit of God is there, but he has no influence on the soul. இப்போ தெரிஞ்சிச்சு ஸ்பிரிச்சுவல் மேன் என்ன. முதல்ல இது ரெண்டையும் பிடிச்சி இங்க போய் என் ஆத்மாவும் சரீரமும். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் கடைசி கிளிப். இது தட்ஸ் ஹவ் இட், அவரோட எக்ஸ்பிளனேஷன் முடியுது. இங்கே ஒரு 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 விஷயம் சொல்கிறாரு, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுறேன். தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த சோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பிரிட் ஆஃப் காட் டஸ் நாட் நீட் பெர்மிஷன் ஃப்ரம் த சோல் டு இன்ஃப்ளூயன்ஸ் இட். இதுதான் பைபிளில் படிக்கிறோம். எக்ஸாக்டான வசனமே ஒன்று இருக்கு. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 வர்சஸ் 14ல லிடியான்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அது கவனிச்ச இந்த லிடியாவுக்கு கர்த்தர் இருதயத்தை திறந்துட்டாரு. ஆவியானவரால் தான் இந்த செயல்லாம் ஆவியானவர் தான் செய்வாரு. லிடியாவுடைய இருதயம்னா ஆத்மா. லிடியாவோட ஆத்மாவை ஆவியானவர் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இவர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்று போறாரு. அதனால ஆல் மைட்டி, ஆல் ஏபிள் காட், த சாவரன் காட், அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. இஸ் நாட் அன் இன்கேப்பபிள் காட். இவர் ஆவியானவர்னால சோலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா இஸ் காலிங் காட் இன்கேப்பபிள். ஹி கேன் மேக் இம்பாசிபிள் பாசிபிள். அதான் நம்ம கடவுள், நம்ம கர்த்தர். இந்த மாதிரிதான் ஒரு பொய்யான உபதேசத்துக்குள்ள போயிட்டு, தப்பான உபதேசத்துக்குள்ள போயிட்டு நிலையே இல்லாம தப்பா கட்டிட்டான். அதுல நிறைய பொய்கள் வரும். பொய் அட் தி எண்ட் வில் இன்சல்ட் ட்ரூத். பொய் ஆல்வேஸ் வில் இன்சல்ட் த ட்ரூத். த டெவில் வில் ஆல்வேஸ் ட்ரை டு இன்சல்ட் காட். ஜீசஸ் கிரைஸ்ட் அசிங்கப்படுறது நம்மளுக்கு சொல்லவா வேணும்? எவ்வளவு பேர் உலகம் போற அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களே இயேசுவை.
அவருடைய பிறப்பை, அவருடைய இறப்பை, அவர் சாவவே இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமா அசிங்கப்படுத்துவாங்க. இயேசுவை, கர்த்தரை தூஷணம் பேசுறவன் அவன். அவன் டிசீவ் பண்ணி இவரை இப்படி வழி நடத்திருக்கான். இவரு தெரியாமையே அவர் நம்புற அவருடைய பிதாவை தூஷணமா பேசுறாரு. ஹோலி ஸ்பிரிட் தூஷணம் பேசினா மன்னிப்பு கிடையாது. இது 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 எந்த கேட்டகரியில வரும்னு எனக்கு தெரியல. அவரு தெரிஞ்சா தெரியாமல இன்கேஸ் நீங்க பாக்குறீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கோங்க, மன்னிச்சிடுவாரு. இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட் டு ஃபர்கிவ். ஓகே, அது 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 பாவம். இது பாவம். யூசிங் காட்ஸ் நேம் இன் வெயின். ஸோ நம்ம ஸ்பிரிட்டால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா இல்லையா? கொஞ்சம் சில வசனங்கள் நான் கொஞ்சம் ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்பிரிட்டால நம்மளுடைய ஆத்மாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்ம சரீரத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இயேசு, அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தான் எல்லா சுகத்தையும் பண்ணாங்க. செத்த பிணத்தெல்லாம் கூப்பிட்டு எழும்பி வர சொன்னாங்க. ஆத்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னா, செத்த பிணம் லாசரஸ்க்கு காது கேட்காது. ஆத்மா இல்லைன்னா காது கேட்காது. டெட் பாடிக்கு எப்படி காது கேட்கும்? வெளியே ஏஞ்சி வந்துட்டான். இட்ஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஈவன் டெட் பாடிஸ் கேன் பி ரைஸ்ட் பேக் டு லைஃப் by the power of the Holy Spirit. Many were raised back to life in Jesus' time. Many were healed. Bodies were healed by the work of the Holy Spirit. பேதுரு தண்ணி மேல நடந்தா அவனால எப்படி நடக்க முடியும்? இயேசுவும் மனுஷன் தான், அவராலையும் நடக்க முடியாது. ஆவியானவர் 2 பேரையும் நடக்க வச்சாரு. தண்ணி மேல நிக்க வச்சாரு, நடக்க வச்சாரு. இயேசு சொன்னா புயல் நிக்குதுன்னா ஆவியானவர் புயலை நிறுத்துவாரு. செங்கல் 2ஆ பொழக்குதுன்னா ஆவியானவருக்கு 2ஆ பொழந்து வைக்கிறாரு. காத்து அடிச்சு அதை 2ஆ பொழந்து நிக்க வைப்பாரு. மனிதன்லாம் இம்பாசிபிள். But with God is possible by the work of the Holy Spirit, by the work of the Holy Spirit. சாம்சன் அநேக அற்புதங்கள் பண்ணான். எப்படி? by the work of the Holy Spirit. ஆவியில நிரம்பிடுவான், எல்லா செயலும் சொல்லுவான், 1000 பேர் கொண்டு தள்ளுவான். சாம்சன் எவ்வளோ அம்யூஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேர் நெருப்புல தூக்கி போடும்போது அங்க உள்ள 4 பேர் இருந்தாங்களா, இயேசு அவங்க கூட இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்க சரீரம் பர்ஃபெக்டா பாதுகாக்கப்பட்டு அவங்களுடைய துணியில கூட ஸ்மோக் ஸ்மெல் வரலையாம். தி ஸ்மெல் ஆஃப் ஸ்மோக் அவங்க துணியில கூட வரலையாம். அவ்வளவு பத்தி நெறியுது. அவங்கள உள்ள தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க. வெளியில அனல் அடிச்சு அந்த ஹீட்ல செத்து போயிட்டாங்க. உள்ள தூக்கி போட்ட சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டாங்க. உள்ள நெருப்புக்குள்ள போய் டான்ஸ் ஆடி வர்ஷிப் பண்ணி when they came out, they were completely protected and preserved by the work of the Holy Spirit. The Holy Spirit does not need our approval. He can influence or he can connect, he can touch, he can make anyone do anything. இந்த மொத்த பிரபஞ்சத்தை கட்டி வச்சிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமா. திருச்சபையை ஒருங்கிணைச்சு கட்டி வச்சிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அவரை அசிங்கமா பேசிட்டாரு. ஸோ ஐ வாண்ட் டு மென்ஷன் தட். அது டீச்சிங் எரர்னு சொல்லலாம். That's the end of this video. And if you want to say something, you can be free to comment. நான் படிச்சு கண்டிப்பா கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். If your comment needs a response, I will respond. I will read every comment. நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். And if you want to understand the spirit, soul and body, மனிதனோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வசன ஆதாரத்தோட கீழே இருக்க லிங்க்ல நான் வீடியோ போட்டுவிட்டேன், நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். And if you want to follow me, மேல இருக்க லிங்க்ல you can subscribe. May the Lord God give you more understanding on spirit, body and soul. In Jesus' name, Amen. See you another one.